அப்படின்னா, நான் சொல்ற இந்த படத்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஹீரோ ஒரு ஜிம் ராட், ஹீரோயின் வந்து ஒரு ஜூம்பா டான்ஸர். இவங்களுடைய ஜிம்முக்கு பெருசா கூட்டமே வரலன்றதுக்காக, ஜிம்முக்கு வெளிய இருக்கிற கொஞ்சம் இடத்துல ஜூம்பாக்கு இடம் குடுக்குறாங்க. அப்போ ஹீரோவும், ஹீரோயினும் மீட் பண்றாங்க. மெல்ல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காதல் ஜெயிச்சுதா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய கதை. இதுல என்ன வித்தியாசமா இருக்கு? ஆக்சுவலா அதுதான் இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்டே. அத நான் சொல்லிட்டா படம் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. படத்தோடைய பேர் சண்டிகர் கரே ஆஷிக்கி. இது ஒரு ஹிந்தி படம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்தியன் சினிமால வந்த முதலும் கடைசியான படம் இதுதான்னு நெனைக்கிறேன். வழக்கம் போல இந்த வித்தியாசமான கதைக்கு சொந்தக்காரரும் ஆயுஷ்மான் குரானா தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்த நீங்க குடும்பத்தோட பார்க்கவே முடியாது. ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணா இருக்கிற மாரி ஒரு லென்த்தான ஒரு பாட்டு ஒண்ணு வரும். ஆனா, அதுவுமே இந்த கதைக்கு தேவையா இருக்கும். அதனால தான் அப்படி ஒரு சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ, இந்த படத்த நீங்க குடும்பத்தோட பார்க்கவே முடியாது. மத்தபடி ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, இந்த படத்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாரி நெறைய கான்டென்ட் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.